ஹலோ கீப்பர்ஸ், வெல்கம் டு அவர் ஃப்ளட்டர் சீரியஸ். இன்னைக்கான எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்கக்கூடிய ரொம்ப மோஸ்ட் பிகினர் டாபிக் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ என்ன அப்படின்னா, ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸ், ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ் இன் ஃப்ளட்டர். ஸோ ஃப்ளட்டர்ல எல்லாமே விட்ஜெட்ஸ் தான். பட் எல்லா விட்ஜெட்ஸும் சேமா இருக்கிறது இல்லை, சேமா பிஹேவ் பண்றது இல்லை. ஒரு விட்ஜெட்ஸும் ஒரு பர்பஸ்க்காண்டி இருக்குது. ஸோ இந்த எல்லா விட்ஜெட்ஸுமே ரெண்டு மெயினான கேட்டகரி கீழே தான் குரூப் ஆகுது. ஒன்று ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸ், இன்னொன்று ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ். ஸ்டேட்லெஸ் எப்படி அப்படின்னு சொன்னா, இப்போ ஏதாச்சும் ஒன்று பில்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா, அந்த பில்ட் பண்ண விஷயம் ஜஸ்ட் ஸ்டாட்டிக்கா நம்மளோட ஸ்கிரீன்ல ஷோ ஆகும். அது அன்டில் நம்ம திரும்ப அதை கோடில் போய் சேஞ்ச் பண்ற வரைக்கும் அது மாறவே மாறாது, அங்கேயே தான் இருக்கும். ஸ்டேட்ஃபுல் எப்படி அப்படின்னு சொன்னா, யூசர் இன்டராக்ட் பண்ற மாதிரி இருக்கலாம், இல்லைனா ஏதாவது இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கலாம், இல்லைனா ஜஸ்ட் ஏதாவது பட்டன் கிளிக் பண்ணா இன்னொரு விஷயம் ஆக்ஷன் பண்ற மாதிரி இருக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ். ஸோ இன்னைக்கான எபிசோட்ல இதை வச்சு ஒரு சிம்பிளான ஒரு டெமோ தான் காமிக்க போகிறோம். என்ன அப்படி சொன்னால், நம்ம டே பை டே இன்ஸ்டாகிராம் ஆப்லாம் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அதில் ஏதாவது போஸ்ட் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுவோம். ஸோ இந்த லைக் பண்ணுற விஷயம் எப்படி ஸ்க்ரீனை நம்ம டெவலப் பண்ணுறது அப்படின்றத நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பண்ணி காமிக்க போகிறோம். ஸோ இந்த லைக் பட்டனை ஜஸ்ட் ஒரு ஸ்டேட் கிரியேட் பண்ணி, அந்த ஸ்டேட் எப்போல்லாம் ஆக்டிவாக இருக்கோ, எப்போல்லாம் அதை நம்ம கிளிக் பண்ணுறோமோ அப்போ அது ரெட் கலரில் ஷோ ஆகும். திரும்ப கிளிக் பண்ணோன்னா அன்லைக் ஆகும். ஸோ இந்த ப்ரப்போஸ் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ இந்த ப்ராஜெக்டில் மெயின் டாட் அப்படின்ற ஒரு ஃபைல் இருக்குது. இந்த ஃபைலில் நான் ஜஸ்ட்டு நம்மளோட பேக்கேஜ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வாய்ட் மெயின் அப்படின்னு சொல்லிட்டு, எப்போதும் நம்ம யூஸ்வலாக நம்மளோட ரன் ஆப் கால் பண்ணுறதுக்கு ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வச்சுருப்போம். அந்த மெயின் ஃபங்க்ஷனை இங்கே நான் கால் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஆப் கிளாஸை நான் இப்போ கிரியேட் பண்ணிக்கிறேன், எக்ஸ்டென்ஸ். ஸோ இது என்ன எக்ஸ்டென்ஸ் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால், ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸை நான் இதை எக்ஸ்டென்ட் பண்ண போகுது. எதுக்காண்டி அப்படின்னு சொன்னால், இந்த ஆப் அப்படின்ற கிளாஸில் ஜஸ்ட் நம்மளோட மெட்டீரியல் ஆப்பை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அந்த மெட்டீரியல் ஆப்பில் ஜஸ்ட்டு என்னோட டைட்டில், அப்புறம் டெக்ஸ்ட், இந்த மாதிரி விஷயங்களை ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணுறதுக்காக மட்டும்தான் இதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இங்கே நான் அந்த ஆப் கிளாஸை கிளாஸோட கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு ஒரு பில்டர் மெத்தட் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பில்டர் மெத்தட் எதுக்காண்டினா, நம்மளோட மெட்டீரியல் ஆப்பை பில்ட் பண்ணுறதுக்காண்டி தான். ஸோ இங்கே ஒரு ரிட்டர்னில் ஜஸ்ட் மெட்டீரியல் ஆப்பை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இது கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், லைக் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ். ஸோ இது எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது அப்படின்னு சொன்னால், ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண போகுது. ஸோ இந்த ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸில் இங்கேயும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த லைக் பட்டன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஸ்ட்ரக்டரை சூப்பர் கீ கொடுத்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேயும் நமக்கு ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ் கொடுத்தனால இங்கே பில்ட் மெத்தட் வராது. என்ன கொடுப்பாங்கன்னா, கிரியேட் ஸ்டேட் அப்படின்ற ஒரு மெத்தடை கால் பண்ணுவாங்க. எதுக்காக அப்படின்னு சொன்னால், லைக் பட்டன் யூஸரோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது அன்லைக் ஆகணும், இல்லைன்னா லைக் ஆகணும். அந்த லைக் ஆகிறத பொறுத்து நமக்கு டெக்ஸ்ட்டை சேஞ்ச் பண்ணலாம், இல்லைன்னா வேற ஏதாவது கலர் மாற்றலாம். ஸோ ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய இடத்துல ஸ்டேட் அப்படின்ற லோக்கல் ஸ்டேட்டை சேவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காண்டி நான் இப்போ இன்னொரு ஸ்டேட்டை ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஸ்டேட் எப்படி இருக்க போகுதுன்னு சொன்னால், அதுவும் ஒரு கிளாஸாக தான் இருக்க போகுது. ஆனால் அந்த கிளாஸில் நான் நேம் எப்படி வைக்கிறேன்னு சொன்னால், லைக் பட்டன் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த லைக் பட்டன் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி நான் இங்கே கொடுத்து, ஸ்டேட் அப்படின்ற ஒன்று கால் பண்ணுறதுக்கு, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டேட்டுக்குள்ள அந்த நம்மளோட லைக் பட்டனை நான் கால் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் ஸ்டேட்ஃபுல் விட்ஜெட்ஸ். ஸோ இதை கால் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்மளோட லைக் பட்டன் ஸ்டேட்ல இருந்து ஒரு கிரியேட் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை நான் கிரியேட் பண்ணி அந்த லைக் ஸ்டேட் பட்டனை கால் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த லைக் ஸ்டேட் பட்டனுக்கு ஒரு பில்ட் கிளாஸ் வேணும். இந்த பில்ட் கிளாஸ் பில்ட் பண்ணதுக்கப்புறம் இதுலேயும் என்ன ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், இதில் தான் நம்மளோட ஸ்கேஃபோல்டு ரிட்டர்ன் பண்ணுறோம்.
இந்த ஸ்கேஃபோல்டில் என்ன இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் நம்மளோட ஆப் பார் வந்து இருக்க போகுது. ஆப் பாருக்கு வந்து ஆப் பார்னு சொல்லிட்டு தனியாக ஒரு விஜெட் ஒன்று இருக்குது. இந்த விஜெட்டில் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால் டைட்டில் வந்து கொடுத்துக்கிறேன். டைட்டில் வந்து டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஜெட்ஸ் யூஸ் பண்ணுறேன். டெக்ஸ்ட் விஜெட்டில் டேரெக்டாக அதோட டைட்டில் வந்து ஸ்டேட்லெஸ் வெர்சஸ் ஸ்டேட்ஃபுல் விஜெட் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது நான் கடைசியில் இந்த மெட்டீரியல் ஆப்பில் என்னோடய ஹோம் வந்து நான் செட் பண்ணுறேன். ஸோ இந்த ஹோம் வந்து எதை செட் பண்ணுறேன்னு சொன்னால் லைக் பட்டனை வந்து கால் பண்ணிக்கிறேன். இது வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால் ஆப்பை வந்து ஆன் ஆகும் போதே, ஆப் உள்ளே ஸ்டார்ட் ஆகும் போதே என்ன கிளாஸ், அதாவது என்ன ஸ்க்ரீனை நம்ம முதல்ல காமிக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அந்த ஸ்க்ரீனை வந்து இப்போ நான் வந்து லைக் பட்டன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன். இது ஹோம் ரவுட். ஸோ இதை நான் வந்து இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ யூஸ்வலாக வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்பவே டைம் ஆகும் பில்டு பண்ணுறதுக்கு. ஸோ ஏற்கனவே நீங்கள் பண்ண ஆப்பு அதை எடுத்து திரும்ப நீங்கள் கோட் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சீக்கிரமே வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட்லெஸ் விசஸ் ஸ்டேட்ஃபுல் விஜெட்ஸ் ஸ்க்ரீன்லாம் லோட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னு சொன்னால் இதுக்கு வந்து நான் பேக்ரவுண்ட் கலர் கொடுக்கணும், கொடுத்துக்கலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஸோ கலர்ஸ் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ப்ளூ கலர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஆப்பாக கீழே நான் வந்து பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரம் யூஸ் பண்ணுறேன். அந்த பேரமில் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா நமக்கு வந்து பர்பஸ் என்ன அப்படின்னு சொன்னால் ஜஸ்ட்டு இடத்துல வந்து டேக் டு லைக் திஸ் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டு, அதுக்கு கீழே வந்து ஃபேவரேட் ஐக்கான் அந்த ஹார்ட் ஐக்கான் மாதிரி வச்சு அதை கிளிக் பண்ணால் நமக்கு வந்து அன்லைக் ஆகணும், அப்புறம் லைக் ஆகணும். ஸோ இந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. இது எல்லாமே எனக்கு சென்டரில் இருக்கனால நான் வந்து சென்டர் விஜெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த விஜெட்டில் சைல்டு பேரண்ட் கால் பண்ணி இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா காலம் வைஸாக வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். அதனால காலம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜெட்டை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த விஜெட்டில் வந்து மல்டிபிள் விஜெட் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். ஸோ அதனால இங்கே வந்து சில்ட்ரன் அப்படின்ற அந்த ஒரு பேரண்ட் கால் பண்ணி, ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து டெக்ஸ்ட் அப்படின்ற அந்த விஜெட்டை யூஸ் பண்ணுறேன். டேப் டு லைக் திஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று வச்சுட்டு, ஸோ இப்போ எனக்கு வந்து இந்த இடத்துல சின்னதாக ஒரு இமோஜி மாதிரி வேணும். ஸோ இந்த இமோஜிக்கு வந்து நான் வந்து நம்மளோட லேப்டாப்லேயே இன்பில்டாக வந்து ஒன்று இருக்குது. விண்டோ கீ ப்ளஸ் டாட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் போயிட்டு நீங்கள் ஒயிட்டுன்னு நீங்கள் சர்ச் பண்ணும்போது இந்த இடத்துல ஹார்ட் வந்துடும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல கீழே வந்திருக்கும். ஸோ இதுதான் என்னோட டெக்ஸ்ட்டு. இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு ஐகான் பட்டன் ஒன்று வரும். எதுக்காண்டி நான் ஐகான் பட்டன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் ஏன்னா எனக்கு வந்து அந்த பட்டன் கொடுத்தாதான் அதில் வந்து ஆன் ப்ரெஸ்ட் ஈவெண்ட் வந்து என்னால் எழுத முடியும். ஸோ அதுக்காண்டி இந்த ஆன் ப்ரெஸ்ட் பேரமில் வந்து ஜஸ்ட்டு ஆரோ ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணி விட்டுருவேன் இப்போதைக்கு எம்டிஆர். ஸோ இந்த ஆன் ப்ரெஸ்ட் ஈவெண்ட்டை அப்படி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஐகானில் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஐகான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஜெட்டை யூஸ் பண்ணி அந்த விஜெட்டில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன்னா ஐகான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலெக்ஷனில் இருக்கக்கூடிய ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐகானை நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதை இப்போ சேவ் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இது எல்லாமே வந்து டாப்பில் இருக்குது, எனக்கு வந்து சென்டரில் வேணும். ஸோ அதுக்காண்டி இந்த காலமுக்கு போயிட்டு நம்மளால் வந்து ஆக்சிஸ் வந்து அலைன் பண்ண முடியும். ஸோ மெயின் ஆக்சிஸ் அலைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பர்டிகுலரான அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அதில் சென்டரை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து எல்லாமே நமக்கு வந்து சென்டரில் வந்துச்சு. ஸோ இப்போது டெக்ஸ்ட்லாம் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறேன். ஸோ அதனால் நான் வந்து அதை கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். அதுக்கு வந்து டெக்ஸ்ட்டுக்கு போயிட்டு ஸ்டைலில் வந்து டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஜெட் வந்து யூஸ் பண்ணி அதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஃபாண்ட் சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 25 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஐக்கானோட சைஸையும் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 60 அந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன்.
ஸோ இப்போ இது நம்ம பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட்டு இந்த பட்டன் கிளிக் பண்ணும் போச்சுல நமக்கு வந்து என்ன ஆகணும்னா இது வந்து இப்போ டிஃபால்ட்டாகவே ஒரு கலரில் இருக்குது. நான் ஆனால் இதை வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும். கலர்ஸில் இருக்கக்கூடிய ரெட் கலரை நான் இப்போதைக்கு சூஸ் பண்ணிக்கிறேன் டிஃபால்ட்டாகவே. நான் சேவ் பண்ணுறேன். ஸோ நமக்கு இப்போ வந்து டிஃபால்ட்டாக ரெட் கலரில் இருக்குது. பட் ஆக்சுவலாக வந்து அன்லைக்கில் தான் இருக்கணும். கிளிக் பண்ணால் லைக் ஆகணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ஸ்டேட் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக இதை மெயின்டைன் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜஸ்ட் இந்த இடத்துல இஸ் லைக்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூலியன் வேரியபிள் வந்து ஒன்று வச்சுக்கிறேன். டிஃபால்ட்டாகவே இதுக்கு வேல்யூ வந்து ஃபால்ஸு அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம பேசின வரைக்கும் டிஃபால்ட்டாக அன்லைக்கில் இருக்குன்னு பேசணும். ஸோ அதனால் இங்கே அப்படி வச்சுக்கிறேன். ஸோ அன்லைக்கில் இருக்கும்போது நமக்கு வந்து டெக்ஸ்டோட மெசேஜ் நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் அவன் கிளிக் பண்ணிட்டான்னா யூ லைக் திஸ் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வைக்கணும். ஸோ அதுக்காண்டி அன்லைக்கில் இருக்கும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இஸ் லைக்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து இந்த இஸ் லைக்டு வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து என்ன மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் யூ லைக்டு திஸ் அப்படின்ற மாதிரி வச்சு இதில் நான் வந்து இந்த இமோஜில் வந்து திரும்பவும் இமோஜுக்கு போயிட்டு ரெட் கலர் ஹார்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி தான் இமோஜி சூஸ் பண்ணி கொடுக்கணும் தான் அப்படின்றதுக்கு எதுவும் கிடையாது. ஜஸ்ட்டு கொஞ்சம் விஷுவலைஸாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காண்டி இதை கொடுக்குறோம். இஸ் லைக்டு வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து யூ லைக்டு திஸ் அப்படின்ற மாதிரி இந்த மெசேஜ் வந்து இந்த டெக்ஸ்ட்டில் ஷோ ஆகும். அப்படி இல்லை ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு ஒர்க் ஆகும். இதில் வந்து டேப் டு லைக் திஸ் அப்படிங்கிற மாதிரி இந்த மெசேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதுதான் வந்து இப்போ நான் இதை சேவ் பண்ணி பார்க்குறேன். ஸோ நமக்கு வந்து இங்கே எந்த சேஞ்சஸுமே இல்லாத மாதிரி தான் ஃபீல் இருக்கும். ஏன்னா இஸ் லைக்டு வந்து ஃபால்ஸில் இருக்குது. ஸோ டேரெக்டாக இந்த ஒரு எக்ஸ்பிரஷன் தான் நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ இங்கே வரேன். இப்போது ஐகான்ஸ்லேயும் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி எழுதிக்கிறேன். இஸ் லைக்டு வந்து ட்ரூவாக இருக்கும்போது நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஐகான்ஸ் டாட் ஃபேவரேட் வச்சுக்கிறேன். அப்படி ஃபால்ஸாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஐகான்ஸ் டாட் நான் வந்து ஃபேவரேட்டில் பார்டர் மட்டும் வச்சுக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்துறேன். இப்போ நான் இதை சேவ் பண்ணி பார்க்குறேன். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பாருங்கள் ஜஸ்ட்டு பார்டர் மட்டும் தான் வந்திருக்கும். ஸோ இதில் இப்போ வந்து கலரையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது எல்லாமே எதை பொறுத்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம்னா ஜஸ்ட்டு அந்த இஸ் லைக்டு அப்படின்ற அந்த வேரியபிள் வச்சு தான் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் வந்து கலர் வந்து எனக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னால் எதை பொறுத்து முடியாம போகுதுன்னா அதுவும் அந்த வேரியபிள் பொறுத்து தான். இஸ் லைக்டு ட்ரூவாக இருந்துச்சுன்னா கலர் ரெட்டாக இருக்கணும் கரெக்டாக. ஆனால் ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா கலர் வந்து என்னவாக இருக்கணும்னா கிரேவாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நமக்கு வந்து கலர் வந்து கிரே ஆயிடுச்சு. ஸோ இப்போது நம்ம எழுத வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். அந்த ஆன் ப்ரெஸ்ட் ஈவெண்ட்டில் லைக்காக இருக்கும்போது வந்து என்ன ஆகணும்னா அந்த ஸ்டேட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். இஸ் லைக்ட வந்து ட்ரூன்னு மாற்றணும். அவன் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டான்னா திரும்ப இன்னொரு தடவை கிளிக் பண்ணால் நான் அன்லைக் பண்ணணும். சிம்பிளாக என்ன பண்ணிக்கிறேன்னா செட் ஸ்டேட் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனை நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னால் நான் வந்து அந்த இஸ் லைக்டு அப்படின்ற அந்த ஒரு வேரியபிளை யூஸ் பண்ணி ஜஸ்ட்டு அதை வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா என்னவா ரிட்டர்ன் ஆகும்னா இப்போ இந்த இடத்துல வந்து ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகும் கரெக்டாக. அதே இது ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா நமக்கு இந்த வேரியபிளில் ட்ரூன்னு அசைன் ஆகும். இது வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா செட் ஸ்டேட்டுக்குள்ளே பண்ணிட்டு இருக்கும். ஸோ இந்த செட் ஸ்டேட் என்ன பண்ணும்னா லோக்கலில் நமக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ உடனே வந்து இந்த செட் ஸ்டேட் வந்து நம்மளோட பில்ட் ஃபங்க்ஷன் வந்து ரன் பண்ணுறது மூலயமா நமக்கு வந்து இங்கே வந்து சேஞ்சஸ் வந்து அக்கர் ஆகும். ஸோ இதை நம்ம இப்போ சேவ் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கிளிக் பண்ணோம், நமக்கு வந்து ரெட் கலர் வந்துச்சு. திரும்ப கிளிக் பண்ணுறேன், நமக்கு வந்து திரும்ப ஒயிட் கலரில் மாறிடுச்சு. இவ்வளோதான் இந்த லைக் பட்டன் பண்ணி ஒரு ஸ்டேட் ஃபுல் விட்ஜெட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, ஸ்டேட்லெஸ் விட்ஜெட்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது ரெண்டையும் கம்பைன் பண்ணி நம்ம இப்போ ஒர்க் பண்ணி பார்த்தோம். ஸோ இதிலே நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த லைக் பட்டன் வந்து உங்களோட ஆப்பில் எங்கேயும் நீங்கள் வைக்கணும்னு நினச்சா கூட இந்த மாதிரி நீங்கள் சிம்பிளாக ட்ரை பண்ணலாம்.
ஸோ இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம டைப் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டெமோ. ஸோ இனி வரக்கூடிய வீடியோஸில் இந்த மாதிரி நிறைய டெமோஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நம்ம சேனலை வந்து நிறைய வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸாக இருக்கும். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸை மேக் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கும், யாரோ ஒருத்தங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.